இன்றைக்கி கருவாட்டு குழம்பு செய்யலாங்க. இதுக்கு எந்த கருவாடு வேணுனாலும் எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு 7 கத்திரிக்காய், 2 பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 50 கிராமுக்கு சின்ன வெங்காயம் தொளிச்சு எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 50 கிராம் பூண்டு தட்டி வச்சுருக்காங்க, ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சமாக நம்மளுக்கு தேவையான அளவுக்கு கருவாடு எடுத்து நல்லா கொதிக்கிற தண்ணியை ஊற்றி ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சிடலாம். இந்த மாதிரி செய்கிறப்ப அதில் இருக்கிற மணலெல்லாம் வந்துடுங்க. அதுக்கப்புறமா அதை கழுவி தலையெல்லாம் கிள்ளிட்டு வச்சிடலாங்க. இப்போ ஒரு மண் கடாயில் தேவையான அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்திக்கிறேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் கடுகு, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்திட்டு நம்ம தொளிச்சு வச்சுருக்கிற பூண்டையும் சேர்த்தி நல்லா வதக்கிடலாங்க. இந்த எண்ணெயில் பூண்டு நல்லா வதங்குறப்போ நல்லா மணமாக இருக்கும். கருவாடு அந்த சூரவாசம் வராது. இந்த கருவாட்டு குழம்புக்கு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணாமல் நல்லா தட்டி எடுத்து எண்ணெயை சேர்த்திட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கருவாட்டு குழம்பு எல்லாம் அந்த காலத்தில் பாட்டிங்க செய்கிறது. அந்த வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா எண்ணெயிலேயே வதங்கட்டும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுக்கிற தக்காளி பழத்தையும் சேர்த்தி அதை நல்லா கையிலேயே கரைச்சி கொடுத்துர்லாங்க. அந்த சாறு வர அளவுக்கு இந்த மாதிரி செய்கிறப்போ குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கல்லுப்பு கொஞ்சமாக சேர்த்தி இந்த தக்காளியை நல்லா வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூனுக்கு மல்லித்தூள், ஒரு ஸ்பூனுக்கு சாம்பார் தூள் சேர்த்தி இது எல்லாத்தையும் நல்லா இந்த எண்ணெயிலேயே வதக்கி கொடுக்கலாங்க. நல்லா வதக்கிட்டு பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி கரைசலாம் சேர்த்திக்கலாம். அது கூடவே கொஞ்சம் தண்ணியை சேர்த்தி கலந்து கொடுத்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயை சேர்த்திக்கலாங்க. கத்திரிக்காய் சேர்த்தி நல்லா கலந்து கொடுத்து மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ காய் ஓரளவுக்கு வெந்திருக்குங்க. இப்போ அந்த கருவாட்டை சேர்த்திக்கலாம். கருவாட்டையும் சேர்த்தி நல்லா கலந்து கொடுத்து மூடி வச்சிடலாங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இந்த புளியோட பச்சை வாசமெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கத்திரிக்காய் கருவாடெல்லாம் வெந்ததுக்கப்புறமா கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி இறக்கிடலாங்க. இப்போ சுவையான கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.